யமனுக்காக இந்த தீபம் ஏற்றி என்ன மாதிரி யாரெல்லாம் சுமங்கலிகள் தன்னுடைய கணவனோட ஆயுள் நீடிக்கிறதுக்கு விளக்கேற்றி இவங்க பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேட்ட வரத்தை நீங்கள் கொடுக்கணும்னு. ஸோ தீபம் ஏற்றும் பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒரு 12 தீபங்கள் ஏற்றுறதோ இல்லை 24 தீபம் ஏற்றுறதோ அந்த மாதிரி நம்ம ஏற்றுறது நமக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஏதாவது வெள்ளத்தினாலான எப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போதும் ஒயிட் சுகரில் பண்ணி எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ வெள்ளத்தில் பாசிப்பருப்பு போட்டோ இல்லை ஜவ்வரிசி போட்டோ நீ சேமியா பண்ணால் கூட அதான். தீபாவளிக்கு முதல் நாள் சாயந்தரம் பட்டாசெல்லாம் கொளுத்துறோம் இல்லையா? ஸோ அந்த வான வேடிக்கைகளோடு அவங்கள வழி அனுப்புகிறோமா. எந்தெந்த லோகங்களில் நம்ம பித்ருக்கள் இருக்காலோ அவள் பூச்சி வடிவில் வரலாம், பள்ளி வடிவில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ வரும்பொழுது அவள் எல்லாரையும் நம்ம அனுப்புகிறோம் திரும்ப. அப்போ அந்த யமதீபம் ஏற்றி அவளுக்கு அதை வழி காமிப்பாள். அதுக்கு பேர் யமதீபம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேடம். ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுல இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய தீபங்கள் ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா யம தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யம தீபம் அப்படின்னா என்ன, அதை யாரெல்லாம் ஏற்றலாம்? யம தீபம் அப்படிங்கிறது வந்து தீபாவளிக்கு முதல் நாள் நம்ம இப்போ தந்தேரஸ் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ தீபாவளி டைமே வந்து நம்ம தான் தீபாவளியை ஒரு நாள் கொண்டாடுறோம். நார்த்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் 10 days. ஆக்சுவலி ஒரு 7 to 8 days தே செலிப்ரேட். இந்த யம தீபம்ங்கிறது அந்த டைமில் ஏற்றுறது தான். ஸோ ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிற போது தான் அந்த அமாவாசை தான் உங்களுக்கு தீபாவளி வரும். ஓகேவா? ஸோ அந்த சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய டைமில் இந்த யம தீபத்தை அந்த தீபாவளிக்கு முதல் நாள் வந்து சாயங்காலம் வந்து ஏற்றுவாள். எதனால் அப்படின்னா புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு மகாலய அமாவாசை வரும். ஸோ அந்த மகாலய அமாவாசையில் நம்ம வீட்டுக்கு வர பித்ருக்கள் எல்லாருமே வந்து இந்த அமாவாசை அந்த ஒரு மாத காலம் நம்ம கூட இருக்கா. ஸோ தீபாவளி அமாவாசையோடு அவள் வந்து திரும்பவும் அவள் எந்தெந்த லோகத்துக்கு போகணுமோ அவள்லாம் போகிறா. சூரிய மண்டலம் போகிறவா போவா, சந்திர மண்டலம் போகிறவா போகிறா, பித்ருலோகம் போகிறவா போவா. ஸோ 14 லோகங்கள் இருக்கு இல்லையா? இதில் எந்தெந்த லோகங்களில் நம்ம பித்ருக்கள் இருக்காலோ அவள் பூச்சி வடிவில் வரலாம், பள்ளி வடிவில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ வரும்பொழுது அவள் எல்லாரையும் நம்ம அனுப்புகிறோம் திரும்ப. அப்போ அந்த யமதீபம் ஏற்றி அவளுக்கு அதை வழி காமிப்பாள். அதுக்கு பேர் யமதீபம். ஸோ யமதீபம்ங்கிறது அந்த டைமில் அப்போ ஏற்றுறது தான். மற்ற நாட்களில் நம்ம ஏற்றுறதோ இல்லை பழக்கமும் நமக்கு கிடையாது. ஸோ இதை ஏற்றும் முறை அப்படின்னா எப்படி பண்ணணும்? அந்த அமாவாசைக்கு முதல் நாள் இருக்கு இல்லையா? தீபாவளி அமாவாசைக்கு முதல் நாள் வந்துட்டு சாயங்காலம் நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சு நமக்கு எப்பவும் போல் நம்ம சுவாமியை எப்படி நம்ம வணங்குறோமோ வணங்கி அதுக்கப்புறம் என்ன நைவேத்தியங்கள் எல்லாமோ செய்து வான வேடிக்கைகள் பட்டாசு நீங்கள் வந்து பாருங்களேன், தீபாவளிக்கு முதல் நாள் சாயந்தரம் பட்டாசெல்லாம் கொளுத்துறோம் இல்லையா? ஸோ அந்த வான வேடிக்கைகளோடு அவங்கள வழி அனுப்புகிறோமா. ஸோ இந்த முறையில் நீ வந்து அதை எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம். நீ வீட்டு ஃபுல்லாக லைட் வச்சாலும் சரிதான், இல்லை ஒரே ஒரு விளக்கு வச்சாலும் சரிதான், இல்லை 2 விளக்கு வச்சாலும் சரிதான். இட்ஸ் லெஃப்ட் அப் டு அஸ். இதுக்கு ஒரு சின்ன கதை வந்து சொல்லுவாங்க. பரீட்சித் மகாராஜா இருந்தார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து சாபம், நீ வந்து உன்னுடைய பிள்ளை 16 வயசில் அவனுக்கு ஆயுசு கம்மி, செத்து போயிடணும் அப்படின்னு. ஸோ அவனை கல்யாணம் பண்ணின்ற மனைவி வந்து ரொம்ப கெட்டிக்காரி. அவன் என்ன பண்ணுறான்னா, சரி சர்ப்பம் ரூபமாக வந்து செத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுறான், ஃபுல்லாக வந்து பஜன்ஸ் தெய்வ இதெல்லாம் வந்து பண்ணி ஃபுல்லாக வீட்டு வாசலில் அந்த நிலப்படி இருக்கு இல்லைங்களா, ஷி ஹீப்ட் இந்த வாசலில் வந்து ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சுட்டு தங்கம் கோபுரமாகவும் வைரம் கோபுரமாகவும் அப்புறம் வெள்ளி எல்லாம் கோபுரமாகவும் தன்னிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் வாசலில் வந்து வச்சு அந்த தீபமும் வச்சு அது யமனுக்காக அந்த யம தீபத்தை வச்சு யமன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஆயுள் நீடிக்கணும், அந்த ஆயுள் வந்து குறையிறது, அதனால நீ வந்து எனக்கு
ஸோ யமனும் வரான். யமனும் வந்துட்டு சர்ப்ப ரூபத்தில் வரான். வந்து ஒரு கருநாகமாக வரும் பொழுது அந்த பாடல்கள்லாம் அந்த ஆயுள் எப்போ அந்த யமன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதிக்கிறது இல்லையா, ஸோ அந்த ராத்திரி அவனுக்கு அந்த உயிர் போகணும். பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் அவ்வளோ கெட்டிக்காரியாக இருந்து பாடல்கள் எல்லாம் அவள் சிவ பூஜை எல்லாம் பண்ணி அந்த நாகம் வருது, கருநாகம் வரும்போது சிவ பாடல்களை கேட்டு அது அப்படியே மயங்கி அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் வைக்கும்போது அது மேலே அப்படியே படுத்து அந்த நாகம் அந்த மகுடி ஊதின பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மயக்கத்தில் இருந்ததுனால அந்த உயிரை எடுக்க வேண்டிய டைம் தாண்டிடுது. ஸோ யமன் வந்து தர்மராஜன் இல்லையா, அதனால அந்த டைம் தாண்டின உடனே தன்னுடைய சுயரூபம் அவர் எடுத்து யமன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறார், நீ வந்து ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, உன் ஹஸ்பண்டோடைய ஆயுளை நீ நீடிச்சுட்ட, ஸோ உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கும்பொழுது அவ சொல்கிறா, இந்த நாளில் உங்கள் பேரிட்டு யமனுக்காக இந்த தீபம் ஏற்றி என்ன மாதிரி யாரெல்லாம் சுமங்கலிகள் தன்னுடைய கணவனோட ஆயுள் நீடிக்கிறதுக்கு விளக்கேற்றி இவங்க பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேட்ட வரத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னதுனால யமன் வந்து அந்த வரத்தை கொடுத்தார் அப்படின்னு புராண கதை சொல்லுது. ஓகே, இந்த ஆத்ம சாந்தி தீபம் அப்படிங்கிறதும் யம தீபம் அப்படிங்கிறதும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா? இல்லை, நம்ம ஆத்ம சாந்திங்கிறது இறந்து போனவாளுக்காக நம்ம பண்ணுறோம், அது இதுவும் ஒன்றும் இல்லை. பட் நேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா the purpose is the same but in a different way. ஆத்ம சாந்திங்க டெய்லியே தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம். இப்போ டெய்லி விளக்கேற்றும் போது இறந்து போன அப்பா அம்மாவை வேண்டிக்கிறோம், அவங்களுக்கு ஒரு மாலை போடுறோம், பூஜை சாமி கும்பிட்றோம், அதுவும் ஆத்ம தீபம் தானே. ஸோ எந்த ஒரு இறந்து போனவங்களை நினச்சி விளக்கேற்றுறதுங்கிறது ஆத்ம தீபம்ங்கிறது. நீ இந்த யம தீபம்ங்கிறது அன்றைய நாளில் யமனுக்காக நம்ம வேண்டி ஏற்றிக்கிறது. ஸோ இந்த பூஜை நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷலா நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னா இது வழிபடக்கூடிய முறைகள் என்னெல்லாம் இருக்கு? வழிபடக்கூடிய முறைகளில் ஃபஸ்ட்டு இவங்க எத்தனை விளக்கு, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அந்த தீபமாக ஏற்றாமல் அந்த எலக்ட்ரிக் இது அந்த மாதிரிலாம் ஏற்றவே கூடாது. தட் இஸ் வெரி ராங். நீ வந்து மண்ணகல் தான் ஏற்றணும். ஸோ மண் புது அகல் வாங்கி இந்த இதுக்காகவே நம்ம பர்பஸ்க்காக வாங்கி அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு நீ வந்து விளக்கேற்றுறது தான் கண்டிப்பான முறை. ஸோ தீபம் ஏற்றும் பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒரு 12 தீபங்கள் ஏற்றுறதோ இல்லை 24 தீபம் ஏற்றுறதோ அந்த மாதிரி நம்ம ஏற்றுறது நமக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. அண்ட் என்ன பர்பஸ்க்காக நம்ம ஏற்றுறோமோ இட் சர்வ்ஸ் த பர்பஸ். அண்ட் ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம்ங்கிறது கண்டிப்பாக நம்ம சுவாமிகிட்ட நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஏதாவது வெல்லத்தினாலான எப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போதும் ஒயிட் சுகரில் பண்ண எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ வெல்லத்தில் பாசிப்பருப்பு போட்டோ இல்லை ஜவ்வரிசி போட்டோ நீ சேமியா பண்ணால் கூட அதான், அவல் பாயசம் பண்ணால் கூட நம்ம வெல்லம் போட்டு தான் செய்யணும். அதை நம்ம நைவேத்தியம் பண்ணி பண்ணும்போது அது ஒரு நிறைவான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா இல்லை வேறு ஏதாவது மந்திரம் சொல்லணுமான்னா தெரிஞ்சவங்க சொல்லலாம். அதுக்குன்னு சில ஸ்லோகங்கள் வேதங்களில் வந்து இருக்கும். பட் எல்லாருக்கும் அது தெரியணும் இல்லை. அதனால் மானசீக பூஜை பண்ணி வீட்டில் பித்ருக்களை நம்ம வழிபாடு செய்து யாரெல்லாம் திரும்பி அந்த 1 மாத காலம் மாலை அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணி வேண்டிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 1 மாத காலமும் இருந்து இது எதுக்காக நம்ம மெயினாக பண்ணுறோம் அப்படின்னா சந்ததி விருத்திக்காக தான், உன்னுடைய வம்சம் வந்து வளரணும் அப்படிங்கிறது. ஸோ இது நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சொல்லலாம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காரண காரியம் இல்லாமல் வைக்கவே மாட்டாங்க. தேர் ஆர் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வருஷம் வந்து இந்த இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த யம தீபம், ஆத்ம சாந்தி தீபம், இந்த மாதிரியான நிறைய முறைகள் நம்ம பண்றோம் இல்லையா. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மூட நம்பிக்கையா பாக்குறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான குறைகள் இல்லை என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுடைய சந்ததிகள் ஃபேஸ் பண்ண நேரிடும் மேடம்? நீங்க இப்பவுமே பார்க்கலாமா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எவ்வளோ இருக்கு. இயற்கையான கருத்தரிப்புங்கிறது இப்போ கிடையாது. ஆண்களுக்கு இப்போ என்கிட்ட ஜாதகம் எடுத்துன்னு வருவா பாருங்களேன், அப்போ நம்ம பார்க்கும்போதே அதில் வந்து அவள் பொட்டன்சி எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறதே இந்த ஹாரோஸ்கோப் டெல்ஸ் அஸ். ஸோ ஆண்களுக்கு விந்து அணுக்கள் குறைவதற்கும் அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவாயிடுச்சு.
இல்லை ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்சி ரேட் குறைவாயிடுச்சு. இதை விட என்னம்மா பெரிய ப்ரூஃப் வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு? அண்ட் இப்போ நம்ம பார்த்தோன்னா 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கே டிப்ரெஷனுங்கிறாளே. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் தட் கேஸ். எவ்வளோ லேடிஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு 13 குழந்தைங்க பெற்றவங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. அண்ட் குடும்பத்தில் குழந்தை பிறப்புக்காகலாம் போய் பரிகாரம்லாம் பண்ணதே இல்லையேம்மா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சிருந்தால் ஒரு தலைமுறைக்கு முன்ன ப்ராபப்ளி இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டாம். மேடம், யம தீபம் ஏற்றும் முறை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை ஏற்ற தவறிட்டோம், எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க வேற என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இப்போ சனிக்கிழமை வந்துமா ஜென்ரலாக அது வந்து சனி வாரம் அப்படிங்கிறது ஆயுள் உண்டான நாள்னு சொல்கிறது. ஸோ யம தர்மராஜனுக்கான ஒரு நாள் சனிக்கிழமை தான். ஸோ சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் நீ விநாயகர் கோவிலில் போயிட்டு விளக்கேற்றும் பொழுது, இந்த வீட்டில் ரொம்ப சீரியஸாக படுத்திருக்காங்க, இல்லை வந்து நான் செத்து போன வாழ்க்கை என்னால் பண்ண முடியல, இல்லை ஒரு ஐசியூவில் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டுருக்கா, உயிருக்கு போராடின்னு இருக்கா, அப்படியெல்லாம் வந்து சனிக்கிழமை யமகண்ட டைமில் விநாயகர் ஆலயத்தில் போய் அவன் விளக்கேற்றணும். நல்லெண்ணெய் விளக்கேற்றுறது. அந்த இதை தவறிட்டா இதை பண்ணலாம். ஸோ இது நீ எத்தனை சனிக்கிழமை வேணாலும் ஏற்றலாம். இட்ஸ் லெஃப்ட் அப்படி. ஒரே சனிக்கிழமையும் ஏற்றலாம், இல்லை நான் சனிக்கிழமை அவளுக்காக போய் ஏற்றுறேன்னு சொல்கிறவங்களுக்கு பண்ணலாம். நிச்சயமா. ஸோ யம தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.